நான் உன்னை பல தடவை மன்னிச்சிருக்கேன் பூமி. அப்படி இருந்தும் நீ கொஞ்சம் கூட மாறல. இப்பவும் நீ அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க. அவனை பத்தி யோசிக்காத அந்த பூமி தான் எனக்கு வேணும். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெளியில போ. அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. கேட்க மாட்டேன். அப்பா, ஒரு நிமிஷம் ப்ளீஸ் பா. நீங்க அந்த போட்டோஸ பார்த்து நான் தப்பு பண்ணிட்டதா நினைக்கிறீங்கல்ல? அப்போ இந்த போட்டோஸ பாருங்கப்பா. போய் சொல்லாத, நான் ககனை சந்திக்கவே இல்ல. அப்போ நான் சொல்றதும் அதுதானப்பா? நான் சந்திக்கலன்னு சொன்னா போட்டோஸ் வந்திருக்குன்னு சொல்றீங்க. இப்போ நக்ஷத்ராவும் சந்திக்கலன்னு தான் சொல்றா. அப்படி இருந்த போட்டோஸ் வந்திருக்கு. இந்த போட்டோஸ வச்சுக்கிட்டு நீங்க எப்படி நம்புறீங்கப்பா? உங்களுக்கு அனுப்பி வச்சவங்க தான் எனக்கும் அனுப்பி வச்சாங்க. அப்போ நக்ஷத்ரா போய் சந்திச்சிருக்காளா? இல்ல, நான் ககனை சந்திக்கவே இல்ல. நான் சந்திச்சது உண்மைன்னா நக்ஷத்ரா சந்திச்சதும் உண்மைதான். அவ சந்திக்கவே இல்ல. அப்படின்னா பூமி கூட சந்திக்கவே இல்ல. அப்போ நமக்குள்ள சண்டைய வர வைக்கிறதுக்கு, அக்கா தங்கச்சிய பிரிக்கிறதுக்கு யாரோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க. பயங்கரமா பிளான் பண்ணிருக்க போல. மாட்டிக்கிட்டே நினைச்சியா சித்தி? என்ன அப்படி கூப்பிடாத. எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அப்படி கூப்பிடுறதுக்கு எனக்கும் தான் இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆனா நீதான் என் அப்பாவோட 2வது பொண்டாட்டியாச்சே, அதனாலதான் சித்தின்னு கூப்பிடுறேன். சித்தி. ஆமா சித்தி, நீ சித்தி தானே, அதனாலதான் அப்படி கூப்பிட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு. நீ வேணா ஒண்ணு பண்ணு, எங்க அப்பாவை விட்டுரு. அப்பா வேணா உன்னை சித்தின்னு கூப்பிடுறத விட்டுறேன். நீ ஜஸ்ட் நக்ஷத்ராவை மட்டும்தான் நம்பியிருக்க. நான் டெக்னாலஜியை நம்புறேன். என்ன நக்ஷத்ரா ஃபாலோ பண்ணது, போட்டோஸ் எடுத்தது எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத விஷயம் இன்னொன்னு என்னன்னு தெரியுமா? அவ போன்ல இருந்த போட்டோஸ நானே ஷேர் பண்ணிக்கிட்டேன். அந்த போட்டோஸ ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என் ஃபேஸ்ல நக்ஷத்ரா ஃபேஸ ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். சித்தி, நீ என்ன 100 கண்ணால வாட்ச் பண்ணனா, நான் உன்னை 1000 கண்ணால வாட்ச் பண்ணுவேன். உன்னோட போட்டி போடுற வயசு எனக்கு இல்லதான். ஆனா நான் இந்த காலத்து பொண்ணு. நீ நிலக்கரி ட்ரெயின்னா, நான் புல்லட் ட்ரெயின். ஏன் பின்னாடி நீ ஓடி வரணும்னு நினைச்சா கீழே விழுந்துருவ, ஜாக்கிரதை. பூமி, நீ எங்க மாட்டிக்க போறியோன்னு பயந்துட்டமா. ஆனா ரொம்ப தெளிவா தப்பிச்சிட்டமா. ஆமா, நீ ககனை எதுக்குமா பார்க்க போன? செரி விஷயத்துல லில்லிய கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல மாமா, அத பத்தி பேசதான் அவரை கால் பண்ணி வர சொல்லிருந்தேன். அங்க போனப்போ இந்த டிராக்கரை கொடுத்து அவங்க கார்ல ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கொடுத்தாரு மாமா. இத வச்சு அபூர்வா எந்த பிளேஸ்க்கு போனாலும் நமக்கு தெரியும்னு சொன்னாரு. அதே மாதிரி லில்லி எங்க இருக்காங்கறதையும் கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாரு. வெரி குட் பூமி. லில்லியை கண்டுபிடிச்சு உண்மையை சொல்ல வச்சிட்டா செர்ரி கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருமா. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்ன விஷயம் ககன்?
நான் பூமிக்கு டைவர்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேம்மா. டேய், என்ன பேசிட்டு இருக்கடா? ஆமாம்மா, நான் கரெக்டா யோசிச்சுதாம்மா சொல்றேன். நான் பூமியை டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேம்மா. டைவர்ஸா? டைவர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியாடா? புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி கோர்ட் மூலியமா அதிகாரப்பூர்வமா பிரியறதுமா, அதுக்கு பேர் தான் டைவோர்ஸ். நான் கேட்டது நீ புத்தகத்துல படிச்ச அர்த்தமோ இல்லனா 10 பேரை பார்த்து கத்துக்கிட்டதோ கிடையாது. முதல்ல டைவர்ஸ் பண்ணணும்ங்கற யோசனை உனக்கு எப்படி வந்துச்சு ககன்? நான் நல்லா யோசிச்சுதான் இந்த டிசிஷனே எடுத்திருக்கேம்மா. அதான் எதுக்கு? என் தங்கச்சியை துருவா கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் இப்ப இந்த முடிவை எடுத்துதான் ஆகணுமா? அப்போ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுல பூரிய துருவா கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவன் தங்கச்சி தாராவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் சொல்றான். அன்னைக்கே அந்த கண்டிஷன் அவர் போட்டாரு. கட்டிக்கிட்ட பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பிய ககன்? இதை விட முட்டாள்தனம் வேற ஏதாவது இருக்குமா ககன்? துருவாவை விட ஒரு நல்ல மாப்பிள்ள பூரிக்கு கிடைக்கவே மாட்டாங்கம்மா. பூர்ணிக்கு வேற ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். பூர்ணிக்காக பூமியோட வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு பாக்குறியா? நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. எனக்கும் நீ பண்றது சுத்தமா பிடிக்கலமா. என்னடி பேசிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் கூட உன் கண்ணுக்கு அந்த பூமி தான் தெரியறாள. என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் அவதானே. உனக்கு ஏமா புரிய மாட்டேங்குது? இதுல பூமியோட தப்பு எதுவும் இல்ல பூர்ணி. அதெல்லாம் அந்த அப்புறாவோட சதி. நாளைக்கு அந்த பூமி வந்து உன் கண்ணு முன்னாடியே என்ன கொன்னாலும் அத பண்ணது பூமி இல்லன்னு தான் சொல்வ. ஒரு தாய்க்கு தன் வயத்துல பிறந்த பொண்ணு மேலயும் பையன் மேலயும் தான் பாசம் அதிகமா இருக்கும். உனக்கு மட்டும் ஏமா மருமக மேல அவ்வளவு பாசம்? அண்ணன் எனக்காக அந்த பூமிக்கு டிவோர்ஸ் கொடுப்பானா இல்லையான்னு தெரியாது. ஆனா நீ அந்த பூமிக்காக கண்டிப்பா என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போன சொல்லுவமா. இது கன்ஃபார்ம். அம்மா, எனக்கு ஒரு உண்மையை சொல்லு. நான் உன்னோட பொண்ணுதானா? நான் உன் வயித்துல தான் பிறந்தனா இல்ல ரோட்ல ஏதாவது குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்து என்ன வளர்க்கறியா? அம்மா, என்ன பேசுற நீ? அம்மா அடிக்காதீங்கம்மா. என்னம்மா பண்றீங்க? தங்கச்சியை போய் கை நீட்டிட்டு இருக்கீங்க. அவ எவ்வளவு வேதனையில இருக்கான்னு தெரியும்லம்மா. அவ என்ன பேசினான்னு கேட்டியாடா நீ? அவ வேதனையில இருக்கும் போது சில நேரம் வார்த்தைகள் தவறதாமா செய்யும்.